நமக்கு மீன் குழம்பு ஆயிடுச்சா? இப்பதான் மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இதுக்குள்ள மீன் குழம்பு ஆயிடுச்சுன்னு கேட்டா மீன் குழம்பு இவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிட முடியுமா? ஆயிமா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்பதாங்க மீன் நம்ம ரொம்ப நாளா மீனே வாங்குறது இல்லை, எவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த மீன் வாங்க அப்பா தான் மீன் வாங்கிட்டு வந்து தருவாரு. மீன் குழம்பு ஆயாக்கு வாங்கி வச்சு கொடுக்கலான்னு மீனே வாங்க முடியலன்னு சொல்லி இருந்துட்டு எங்கேயோ போயிட்டு வரும்போது பாருங்க 100 ரூபாய்க்கு இந்த மீனை வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. தெரியல இப்போ வாங்கிறதுக்கு தெரியாது எப்படி வாங்குறதுன்ட்டு. எனக்குமா மீன் கடைக்கு போய் மீன் அவ்வளோ வாங்க தெரியாது, அவங்க அப்பா இருந்தால் வாங்கின்னு வருவார். சரி இவங்க வாங்கி வந்துக்கிட்டு வச்சு நீங்கள் ஒரு குழம்பு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வைப்பாங்க. சின்ன சின்ன மீன் இருந்தால் கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வைப்பாங்க. அம்மா ஊர்லலாம் புளியெலாம் கரைச்சி அதுலேயே மிளகாத்தூள் உப்பு வெங்காயம் இந்த கடலை போட்டு கரைச்சி வைப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி இன்னைக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே செஞ்சுன்னு இருக்கிறேங்கம்மா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டு அப்படி ஊற வச்சு வச்சுருந்தோம். இது கூட கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஏற்கனவே அவங்க கழுவி கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துக்கிறாங்கம்மா. ஆஞ்சிட்டு இருக்கிறாங்க, மீன் எல்லாம் உடல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது கூட நம்ம கொஞ்சம் கல் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு கொஞ்சம் உராசிட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மீனில் நல்லா மஞ்சள் தூளும் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு நல்லா அப்படி உரசி கழுவிட்டோம்னா நல்லா அந்த நீச்சு வாசனைலாம் இருக்காதுங்கம்மா. சுத்தமாக கழுவிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் மீன் கொஞ்சம் அந்த வாசனையாக குழம்பு அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரே ஒரு கழுங்கா மீன் இருக்கு இதுல. அது பெறாலாம் இதுல ஒட்டின்னு இருக்கும். அதை நம்ம ஒரு வாட்டி நல்லா அப்படி சுரண்டி சுரண்டி அதை பெறாலாம் எடுத்துட்டு சுத்தமா கழுவிக்கலாம். அம்மா தான் மீன் குழம்புன்னு இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் பெரிய மீனா கேட்பாங்க. பல்லு இல்லாததுனால இந்த முள்ளுலாம் புத்துன்னு சொல்லிட்டு. ஆனா பெரிய மீனா வாங்குறது சின்ன மீனா தாங்க இருக்குது. அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த சின்ன மீனாக இருந்தாக்கா ஒரு மாதிரி அந்த முள்ளெல்லாம் இதுவாக இருக்கிறதால நல்லா ஒரு 5-6 வாட்டி சுத்தமாக கழுவிட்டோம். கடைசியாக ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா இந்த நீச்ச வாசனைலாம் போய்ட்டு அந்த மாதிரி சுத்தமாக நல்லா கழுவிட்டோம்னா நம்ம இந்த மீன் குழம்புக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, தக்காளி எடுத்து வச்சுக்கிறோங்கம்மா. நம்ம புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டோம். சரி இவங்க வரதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கரைச்சி வச்சிடலாம் சொல்லிட்டு கரைச்சி வச்சுட்டோம். கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம புளிக்கு தேவை இந்த மீனுக்கு தேவையான மாதிரி திட்டமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறோம். தண்ணி மாதிரி இப்படி கரைச்சி வச்சுக்கிறோம். இதுலேயே நம்ம மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் இந்த வெங்காயம் இந்த கடை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம ஊரில் இப்படிதான் இப்படி வைப்பாங்க இந்த குழம்ப. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இந்த மீன் குழம்பு. அதே சமயம் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் இந்த மீன் குழம்புங்கம்மா. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வதக்கிறதுக்கும் கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம ஒரு பக்கம் அடுப்பு பற்ற வச்சு இதெல்லாம் வதக்கிக்கின்னு அது அப்படியே கரைச்சி எடுத்துக்கும். நல்லா நல்லா நைஸா கரைச்சிட்டோம்னாக்கா தான் குழம்பு இதுவா இருக்கு. இல்லை தனித்தனியாக வெங்காயம் இந்த கல்ல தெரியுற மாதிரி இருக்கும். அது நல்லா அப்புறம் கரைச்சிக்குவோம். பொதுல அடுப்பு பற்ற வச்சு தாளிக்கும். நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். கூடவே நம்ம கொஞ்சம் கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்குவோம். சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இது கூடவே இது பொரிஞ்ச உடனே அது கூடவே நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே இதை ஒன்றா போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இது வச்சிருக்கோம்னா கொஞ்சோண்டு தக்காளி அது இதில் போட்டுக்கலாம். ஏற்கனவே இதில் உப்பு போட்டு தான் வச்சிருக்கிறோம். இதில் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்குள்ள நம்ம அதுக்குள்ள இந்த போட்டு வச்சிருக்கல வெங்காயம், தக்காளி அது நல்லாவே கரைச்சிக்கலாங்கம்மா. காரம் நம்ம திட்டமாக போட்டிருக்கிறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நம்ம கரைச்சிட்டோம். இதை இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும், ரொம்பவும் கரைக்க முடியாது. இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும். நம்ம தக்காளி வதங்கிட்டு இருக்கோம். இது பார்க்கலாங்கம்மா. இதை இப்போ நம்ம கத்திரிக்காவை இப்படி கொத்து கொத்தாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த கத்திரிக்காவை போட்டு இது ஒரு வதக்கின்னு அதுக்கப்புறம் அது தண்ணி ஊற்றலாங்க.
கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, இதை இதில் ஊற்றிக்கலாம். இதான் நம்ம ஊரில் இந்த மாதிரி வைக்கிற குழம்பு தான். இந்த மாதிரி தான் வைப்பாங்க, கரைச்சிட்டு இந்த மாதிரி டக்குன்னு வச்சிருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி வைக்கலான்னு வச்சுருக்கோம். கொஞ்சம் திக்கா இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போனது. நம்ம பச்சை மிளகாத்தூள் எண்ணெயில் கூட வதக்கல, அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லாவே கொதிக்க வைக்கலாம். வந்து மீன் வறுத்து தரீங்களாமான்னு கேட்குறாங்க. மீன் வறுத்தா நல்லா இருக்குன்ட்டு வாங்கி வந்தது 100 ரூபாய் மீன். அது வந்து கொஞ்சோண்டு எடுத்து சரி கொஞ்சம் வறுத்தனா கொடுத்துடலான்னு வந்தேன். 6 மீன் எடுத்துக்கிட்டேன். மருந்து எடுத்து 6 மீன் ஒரு மிளகாத்தூளுக்கு போட்டு வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். பக்கத்துல நம்ம வெங்கன்னு இருக்கு. இப்போ காலிஃப்ளவர் ஜெயஸ்டி வந்துக்கிறாங்க. அவங்க காலிஃப்ளவர் கொஞ்சம் அவங்களே கிள்ளி கொடுத்தாங்க சின்ன சின்னதா. அதான் வறுத்துன்னு இருக்கிறேன். இந்த காலிஃப்ளவர் எப்படி செய்யணும்லாம் சொல்லியாமா? இந்த காலிஃப்ளவரப்பா கொஞ்சம் சுட்டணியில போட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அந்த மஞ்சத்தூள் போட்டு அந்த மஞ்சத்தூள்ல இந்த காலிஃப்ளவர் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்து கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். ஈஸியா இருக்கும், சீக்கிரமா முடிஞ்சிடும். அதான் பண்ணிருக்கிறோம். குழம்பு கொதிச்சுன்னு திறந்து பார்ப்போம். நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து நம்ம மீனை போட்டுடலாம். மீன் குழம்புனா எப்பவுமே வெள்ளம் கொஞ்சம் போடுவீங்களாம்மா, இன்னைக்கு ஏன் போடாம இருக்கீங்க? வச்சுக்கிறேன் கொதிச்சு ஒண்ணு லாஸ்டா போடலாம் தான் வச்சுக்கிறது. எடுத்துதான் வச்சிருக்கிறேன். எப்பவுமே இந்த வெள்ளம் போட்டதான் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் இனிப்பா கொஞ்சம் தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எப்பவுமே போறது. மீன் குழம்பு கார குழம்புக்குலாம் அது வச்சிருக்க உங்களுக்கு விருப்பமானா போட்டுக்கோங்கம்மா. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம மீனை போட்டு இறக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன மீன் தானே, இது ரொம்ப நேரம் இருக்க வேண்டியது இல்லை. அதனால போட்ட உடனே நம்ம ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணலாம். சூட்லயே வெந்துடும் இது. நம்ம கொஞ்சம் நிறைய இந்த மீன் கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் அதிகமா வச்சோம். இவங்க அதுல கொஞ்சம் வறுத்து கொடுக்க சொன்னதால மீன் கம்மியாயிடுச்சுங்கம்மா. அரைக்கிறதுக்கு மசாலா எல்லாம் போட்டீங்க போலியமா? அப்ப இந்த மீனுக்கு நான் எதுவும் போடல. வெறும் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் 3 தான் போட்டிருக்கேன். புளியே எலுமிச்சை மரம் கூட ஊத்தல. இப்படி வறுத்தாலுமே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரிம்மா, வரங்க. இந்த சூட்லயே இப்ப வெந்துரும். நம்ம இறங்கி ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், குழஞ்சி போயிடும் மீன். எல்லாம் அதை வெந்துச்சு. இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் நல்லா வறந்துச்சு. நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மீனை வறுத்து எடுத்துக்குவோமா. இந்த மீன் குழம்பு கூட கொஞ்சம் முட்டை அவிச்ச முட்டை சாப்பிட்டா நல்லா இருக்கு. அதுக்காக ஒரு 4 முட்டை எடுத்து வேக வச்சுக்கலாங்கம்மா. மீன் வறுத்து முடிக்க போறீங்களாமா? அவ்வளவுதான், எடுத்துடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சார். நல்லா சூப்பரா வறுத்துட்டேங்கம்மா. ஊர்ல இருந்து எத்தனை சொரக்கெல்லாம் காலி ஆயிடுச்சு. எல்லாரும் கொடுத்துட்டோம். நம்மளும் கொஞ்சம் அன்னைக்கு பொரியெல்லாம் பண்ணிட்டோம். இதை வச்சு பருப்பு போட்டு கடையிலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கிறவங்க அந்த ஒரு சொரக்கா மட்டும். மீன் குழம்பு முட்டை வெந்துருச்சு. நம்ம குக்கர்ல முட்டை எப்பவுமே குக்கர்ல தான் நான் வேக வச்சிருக்கோம். கொஞ்சம் ஈஸியா சீக்கிரம் முடிஞ்சிடும்ன்றதால குக்கர்லயே வேக வச்சுக்க. சின்ன குக்கர் இல்லையா, அதுல போட்டுக்கலாம். அதுல போட்டு வச்சுட்டோம்னா ஒரு 2 விசில் வந்தாவே போதும், வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து உரிச்சிக்கிறது. தனியா பாத்திரத்துல வேக வைக்க மாட்டோம். இது ஈஸியா இருக்கு, இந்த மாதிரி வச்சிருவேன். எனக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோங்கம்மா. சாப்பாடு வச்சுட்டோம். கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டோம். அம்மா வைக்கிற மாதிரி ஊர்ல வச்ச மீன் குழம்பு வச்சுட்டோம். முட்டை கொஞ்சம் அவிச்சு வச்சுக்கணும். இதுக்கு கொஞ்சம் மீன் வறுத்து வச்சுக்கணும். இதுதாங்கம்மா இன்னைக்கு நம்ம செஞ்ச சாப்பாடு. எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.